வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யலட்சுமி ஹோட்டலுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எவ்வளவுமா ஆச்சுன்னு கேட்க 100 ரூபான்னு சொல்றாங்க. பாக்யா இந்தாங்கன்னு அவரு கொடுக்க தேங்க்ஸ்ன்னு வாங்கிக்கிறாங்க. அடுத்து ஒருத்தரும் பின்னாடியே வர செல்வி ஒரு பைய தூக்கிட்டு வேகமா ஓடி வர்றவங்க அவர் மேல இடிச்சுக்கிட்டு ஐயோ இவர் வேற அப்படின்னு கத்திக்கிட்டு அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏண்டி பேய பார்த்த மாதிரி இப்படி ஓடி வர்ற நீ அப்படின்னு பாக்யா கேட்க அக்கா அந்த கவுன்சிலர் இருக்காருல்ல அப்படின்னு எச்சி முழுங்கிட்டு செல்வி பயத்துல நிக்க ஆமா இப்ப என்ன அவர் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினாரா வழியில பாத்தியான்னு பாக்யா கேட்க பயத்தோட இல்லக்கா அவரை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்களாம். கடைவீதியில பேசிக்கிட்டு இருந்தாங்கக்கா. நம்ம ஹோட்டல்ல நடந்த பிரச்சனை தான் காரணத்தை சொல்றாங்க. போச்சுக்கா இதுக்கு மேல அவன் சும்மா இருக்க மாட்டான்க்கா. கண்டிப்பா முன்ன விட அந்த ஆள் மோசமா ஏதாச்சும் பண்ண போறான் அப்படின்னு செல்வி ரொம்பவே பயத்தோட சொல்லிட்டு இருக்க பாக்யாவும் அதிர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பயங்கர வெறியோட கவுன்சிலர் ஒரு பைக்ல வந்து நிறுத்தி கீழே இறங்க இன்னொரு பைக்ல 2 அல்லக்கைங்களும் வந்து இறங்குதுங்க. உள்ளர வர்ற கவுன்சிலர் வேகமா பாக்யா முன்னாடி வந்து நின்னு நான் எத்தனை வருஷமா கட்சியில இருக்கேன்னு தெரியுமா? 23 வருஷமா இருக்கேன். இப்ப உன்னால என்னைய கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்த உங்களை கட்சியில இருந்து தூக்குனதுக்கு நான் காரணம் கிடையாது. நீங்க செஞ்ச தப்பு தான் காரணம். நான் உங்க கண்ணு முன்னாடி தான் மினிஸ்டர் கிட்ட பேசினேன். உங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ இல்ல உங்க மேல நடவடிக்கை எடுக்கவோ நான் சொல்லவே இல்லை. என் பையன் வெளியே வரணுங்கிறது மட்டும்தான் நான் மினிஸ்டர் கிட்ட பேசினேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காதம்மா. என்னைய கட்சியில இருந்து வெளியே அனுப்புனதுக்கு நீ மட்டும்தான் காரணம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ மினிஸ்டர் கிட்ட பேசினா பெரிய ஆளா? உனக்கு அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் மினிஸ்டரோ இல்ல அடுத்தவங்களோ வந்து நிப்பாங்கன்னு நினைச்சிடாதம்மா. அவனுங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்குது. அவனுங்கெல்லாம் உன் டப்பா கடைக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? வரமாட்டானுங்க. அன்னைக்கு ஏதோ உனக்கு நேரம் நல்லா இருந்துருச்சு, அதனால தான் மினிஸ்டரை பார்த்து நீ பேசிட்ட. ஆனா உனக்கு இனிமே முழுக்க முழுக்க கெட்ட நேரம்தான் அப்படின்னு கவுன்சிலர் கத்திக்கிட்டு இருக்க திரும்பவும் சொல்றேன். எனக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு பாக்யா சொல்ல எனக்கு அதுதான் நோக்கம். என்ன பகைச்சுக்கிட்டு என்ன கட்சியில இருந்து நீக்க வச்சுட்டு நீ எப்படி இந்த கடையை நடத்துறன்னு நான் பாக்குறேன். இங்கே மட்டும் இல்ல வேற எங்கேயுமே உன்னைய ஹோட்டல் நடத்த விட மாட்டேன். அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் கவுன்சிலர் பதவியே போனாலும் சரி, என் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆனாலும் சரி, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு ஒத்து விரல நீட்டி பயங்கரமா மிரட்டிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வெளியே போக அல்லக்கை 2 பேரும் பின்னாடியே போறாங்க. என்னக்கா இந்த ஆள் இப்படி மிரட்டிட்டு போறாரு அப்படின்னு செல்வி பயத்தோட கேட்க இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பார்த்துட்டோம், எவ்வளவோ பேரை சமாளிச்சிட்டோம். இவரை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இவரோட மிரட்டலுக்கெல்லாம் நாம பயப்படக்கூடாது செல்வி. வர்றது வரட்டும்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வெளியே பார்க்க வெறி கொண்டு பேசிட்டு போறாருக்கா. ஏதாச்சும் கண்டிப்பா செஞ்சாலும் செய்வாரு அப்படின்னு செல்வி சொல்ல அவரை விட அதிகமா உழைச்சு முன்னேறணுன்ற வெறி நமக்கு இருக்கு செல்வி. யாராலையும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. நீ போய் வேலையை பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல அரை மனசா சரின்னு தலையாட்டிட்டு செல்வி உள்ளர போறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்க அவரு 2 தோசைங்கிறாரு. சரி எடுத்துட்டு வரேன்னு பாக்யா உள்ளர போறாங்க. வீட்டில் இனியா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் வேற ஏதாவது பேசி வாயை அடைச்சிடுறாங்க. இதுல அம்மாவோட ஹோட்டலை வேற இன்னும் 2 நாளையில மூடணும்னு சொல்றாங்க. எப்படி இதை போய் நான் அம்மா கிட்ட பேசுறது சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இனியா தண்ணி பாட்டில் எடுத்து பார்க்குறாங்க. அதில் தண்ணி இல்லை. பிடிக்கிறதுக்காக அவங்க கீழே வர அங்கே நிதிஷ், சுதாகர், ஒரு அசிஸ்டன்ட்னு 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இனியா நிக்க அப்ப 3ஆவதா உட்கார்ந்துருந்தால் சார் நாம நினைச்ச மாதிரிலாம் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்ல நல்ல லாபம் வருது அப்படின்னு சொல்ல இனியா போக நிக்கிறவங்க அப்படியே நின்னுறாங்க. சம்பந்தியம்மா பக்காவான இடத்துலதான் ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்தி இருக்காங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல ஆமாங்க சாருங்கிறாரு அவரு. சுதாகர் ஒரு டேப்லெட்டை கையில கொடுக்க அப்பா எந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேசுறீங்க? அந்த நேம் மாத்தணுமே அதுவான்னு கேக்குறாரு நிதிஷ். இல்லடா சம்பந்தி அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பேசி வாங்கணுமே அந்த ரெஸ்டாரண்ட்னு சுதாகர் சொல்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருந்த இனியா இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா அப்படின்னு நிதிஷ் கூப்பிட்டு இருக்க நான் தான் ஈஸ்வரி ரெஸ்டாரண்டோட
ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல வாங்கியிருக்கேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சுதாகர் சொல்ல, தெரியாதுங்க சார், அதை நான் தான் வாங்கியிருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஃபியூச்சர்ல நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ற ஐடியா இருக்கா அப்படின்னு அவர் கேட்க, ஒரு 2-3 வருஷம் போகட்டும், அப்புறம் உங்ககிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினதா கணக்கு காட்டி பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இனியா கேட்டு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. நிதிஷ் ஓகேன்ற மாதிரி சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க, உங்க சம்பந்தியமா புதுசா வேற ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க போல அப்படின்னு வந்தவர் கேட்க, ஏற்கனவே அவங்க நடத்திட்டு இருந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் என் கைக்கு வந்துருச்சு. நல்ல ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சா நான் அதை வாங்கிடுவேன்னு ஒரு நல்லாவே இல்லாத சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க போல, க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன், பண்ணிடுவாங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க. சரிங்க சார், நான் அப்போ கிளம்பட்டுமா? வரேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு நிமிர்ற சுதாகர் அங்க நிக்கிற இனியாவை பார்த்துடுறாரு. இதுவரையில இனியா அதிர்ச்சியாய் நின்ன மாதிரி இவங்க 2 பேருமே அதிர்ந்து போய் அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. நிதிஷ் அச்சச்சோன்ற மாதிரி தலையை குனிஞ்சிக்க, நீ உன் அத்தையோட ஷாப்பிங் போகலையான்னு கேட்குறாரு சுதாகர். அம்மாவோட 2வது ரெஸ்டாரண்ட்டை மட்டும்தான் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு இனியா சொல்ல, இப்ப நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட் பத்தி எல்லாம் பேசுற? அதை விட்டா பேச வேற விஷயமே இல்லையா அப்படின்னு நிதிஷ் கேட்க, ஒரு குள்ளநரி பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு சுதாகர். அம்மாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு இனியா கேட்க, என்னம்மா நீ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? ஜாலியா வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு பெரியவங்க விஷயத்துலலாம் தலையிடுற அப்படின்னு சுதாகர் கேட்க, வீட்டில் எல்லாரும் வேற யாரோ ரெஸ்டாரண்ட்டை வாங்கினதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையான்னு கேட்குறாங்க இனியா. ஆமாம், உண்மை இல்லை, நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன், இப்போ என்ன அதுக்கு இப்போ அப்படின்னு சுதாகர் கேட்க, ஷாப்பிங் முடிச்சுட்டு சந்தியா உள்ளார வந்திருக்காங்க. இனியா பேச முடியாமல் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க சந்தியா. பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோமா, அதை ஒட்டு கேட்டுட்டு அப்பா கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிறா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, நான் சண்டை போட்டேனா? சண்டை போடுறதுக்கான எல்லா காரணமும் இருந்தும் நான் அமைதியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இனியா கோவமா கேட்க, என்ன காரணம் இருக்கு உனக்குன்னு சந்திரிகா கேக்குறாங்க. என் அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் அங்கிள் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல, அதுக்கு என்ன இப்போங்கிறாங்க சந்திரிகா. உங்களுக்கெல்லாம் அது ஒரு விஷயமாவே இல்லைல்ல அப்படின்னு இனியா கத்த, இங்க பாருமா, உன்னோட அம்மாவோட சொந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன், வாடகை ரெஸ்டாரண்ட்டை அதோட ஓனர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், 2க்குமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்குங்கிறாரு சுதாகர். ஊருக்குள்ள எத்தனையோ கடை இருக்கும்போது என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை தான் வாங்கணும்னு என்ன கட்டாயம் அங்கிள் அப்படின்னு இனியா கேட்க, சுதாகர் ஏதோ சொல்ல வர முடியாம நிறுத்திக்கிறாரு. நீ முதல்ல உள்ளர போ அப்படின்னு நிதிஷ் சொல்ல, நீ இருடா இரு பேசட்டுங்கிறாரு சுதாகர். எங்க அம்மாவே பாவம், கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ், அதெல்லாம் ஒருத்தங்களோட பிசினஸ் இல்லாம பண்றது எவ்வளவு பெரிய தப்பு, அதுவும் சொந்தக்காரங்கன்னு சொல்லி இதை எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இனியா சொல்லி முடிக்க, ஒத்த விரல நீட்டி பேசி முடிச்சிட்டியா? நான் பண்ணியிருக்க எல்லாத்துக்கு பின்னாடியும் நான் நியாயமா பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது உன் அம்மாவுக்கு தெரியும், அதுக்கு மேல யாருக்கும் விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த சின்ன டிஃபன் கடையை மூடுறத பத்தி எப்ப நீ உன் அம்மா கிட்ட பேச போற அப்படின்னு சுதாகர் கேட்க, இனியா பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஷாப்பிங் போன இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இதோ பாருமா, எங்களுக்கு எங்கள் கௌரவம் தான் முக்கியம், சீக்கிரமே அந்த டீ கடையை மூடி ஆகணும், அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கிறாரு சுதாகர். அவர் கோவமா அங்கேருந்து போயிட, திரும்ப திரும்ப அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டல்ல, நான் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிடுவேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு நிதிஷ் அங்கேருந்து போயிடுறாரு. சந்திரிகாவும் கோவமா முகத்தை காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இனியா மட்டும் தனியா நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இனியா வேகமா வீட்டுக்கு வர்றாங்க. பாக்யா கிச்சன்ல இருக்காங்க. ஈஸ்வரிக்கு அவங்க காஃபி கொண்டு வந்து கொடுக்க அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இனியா உள்ளர வந்து நிக்கிறாங்க. இனியா வா வா உட்காரு வான்னு அவங்களுக்கு ஒரு சேரை இழுத்து போட்டு பாக்யா உட்கார வைக்கிறாங்க. இனியா நீ என்ன கொளுத்துற வெயில்ல வந்திருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இனியா. சரி மோர் குடிக்கிறியா? பாக்யா இனியாவுக்கு மோர் எடுத்துட்டு வாங்குறாங்க ஈஸ்வரி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இல்லை அப்படின்னு இனியா சொல்ல, கொஞ்சமாவது மோர் குடிக்கலாம் இல்லடி? பாக்யா நீ போய் மோர் எடுத்துட்டு வாங்குறாங்க ஈஸ்வரி. இல்லை நான் இப்போ வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. நீயே இனியா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு பாக்யா கேட்க, ஈஸ்வரி ஒரு பார்வை பார்த்துட்டு அது வெயிலில் வந்ததுனால
கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க இனியா. எதுல வந்தேன்னு ஈஸ்வரி கேட்க, கேப்ல தான் பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல, வெயில் குறைஞ்சதும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மாவை உங்களை எல்லாம் உடனே பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நானே வந்துட்டேன்னு இனியா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க பாக்யா. தோணுன நேரமெல்லாம் இப்படி வந்துட்டா உன் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்னு இனியா பட்டுன்னு சொல்லிட, ஈஸ்வரி அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. பாக்யாவும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இனியா, நீ அவங்களையும் அனுசரித்து தான் போகணும், புரியுதா அப்படின்னு கேட்குற ஈஸ்வரி. சரி அம்மாவும் பொண்ணும் பேசுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் சரியா அப்படின்னு எழுந்து போகிறாங்க. பாக்யாவும் பக்கத்து சேரில் உட்காந்து, என்னாச்சு, நானும் வந்ததுலேருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா அம்மா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்ததுமா, என்னால் இப்போ கூட அதை நம்ப முடியல. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுமே உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு ஓடி வந்துட்டேன். பாட்டி இருந்ததுனால சொல்லலைங்கிறாங்க இனியா. என்ன விஷயம் இனியான்னு பாக்யா கேட்க, அவங்க ஏம்மா இப்படி செய்யணும், அவங்க பண்ணினது தப்பு தானேன்னு இனியா சொல்ல, யார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாக்யா கேட்க, அங்கிளை தான் சொல்கிறேன். ஓ மொதல் ரெஸ்டாரண்ட்டை, நீ ஆசையாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை அதோட ஓனர் யார்கிட்டயோ வித்துட்டாருன்னு சொன்ன இல்லைம்மா, அதை வாங்கினது வேற யாருமே இல்லை, அங்கிள் தான். அவர் தான் வேற பேர்ல அதை வாங்கியிருக்காரு, இதை அங்கிளே அவர் வாயால சொன்னாரு அப்படின்னு இனியா சொல்ல, அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. இதுதான் எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி. என்னம்மா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ சாதாரணமா இருக்கன்னு இனியா கேட்க, நீ அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கியா, அந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, ஏன் கதையை விடுமா, நான் சொன்னது உனக்கு ஷாக்கிங்காகவே இல்லையான்னு கேட்குறாங்க இனியா. பாக்யா அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க, சொல்லுமான்னு இனியா அவங்க கையை பிடிச்சி கேட்க, இல்லைம்மா அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன்னு கேட்குறாங்க இனியா. இப்போ நீ அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காத, விடுன்னு பாக்யா சொல்ல, ஏன் உனக்கு ஷாக்கிங்காக இல்லைன்னு கேட்டேங்கிறாங்க இனியா. முன்னாடியே தெரிஞ்ச விஷயத்துக்கு நான் இப்போ ஷாக் ஆகணுமா அப்படின்னு பாக்யா சொல்ல, முன்னாடியே தெரியுமான்னு இனியா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எப்போன்னு இனியா கேட்க, ஓனர் என்னை காலி பண்ண சொன்னார்ல, அப்போவே எனக்கு தெரியும்னு பாக்யா சொல்ல, ஏமா நீ அப்போவே இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு இனியா கேட்க, அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டாம் இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன் நீ என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன் அப்படின்னு இனியா அழுத்தி கேட்க, இதோ சொன்னா இப்போ நீ வருத்தப்படுறீல, அதனால தான் சொல்லலைங்கிறாங்க பாக்யா. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாமான்னு இனியா கேட்க, அதான் இப்போ அடுத்த ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, உன் உழைப்பை உங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க, நீ ஏமா சும்மா விட்ட அப்படின்னு இனியா கேட்க, அதை விடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, இதே அங்கிள் இடத்துல வேற யாராவது இருந்தால் நீ என்னம்மா பண்ணியிருப்ப, உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு இனியா கேட்க, பண்ணியிருப்பேன் தான் அப்படின்னு பாக்யா சொல்ல, இவர் நிதிஷோட அப்பாங்கிறதுனால தானே எதுவுமே பண்ணாமல் இருக்க, எனக்காக தானேம்மா நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்க அப்படின்னு இனியா கேட்க, இப்போ ஏன் நீ பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்யா கேட்க, எனக்காக நீ இன்னும் எவ்வளவுமா கஷ்டப்படுவ அப்படின்னு இனியா கேட்க, இதுல என்ன கஷ்டம், கொஞ்ச நாளா எந்த சேலஞ்சிங்கும் இல்லாம எனக்கே போர் அடிச்சுது, இப்போ ஒரு புது சேலஞ்ச் வந்திருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல, சமாளிக்காத சொல்லிட்டேன், உனக்கு உன் பிசினஸ் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், என்னால தான் உன் பிசினஸே போயிடுச்சுன்னு வருத்தமா இனியா சொல்ல, அதுக்காகலாம் நீ கவலைப்படாத, நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இனியாவை பார்க்க, உன் கனவை சிதைச்சிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாமா அப்படின்னு இனியா சொல்ல, அதிர்ந்து போற பாக்யா, என்ன பேசுற நீ, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு பாக்யா சொல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு இனியா அழ ஆரம்பிக்க, அவங்க தோல்ல கைய வச்சு, இனியா அழாதம்மா, அழக்கூடாது, சும்மா இரு, அழாத அழாத, இதை வச்சு வீட்டிலலாம் நீ ஒன்றும் சண்டை போடலைல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லைன்னு தலையாடுறாங்க இனியா. பெரியவங்க பிரச்சனையை பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம், நீ எப்பவும் சந்தோஷமா இருன்னு பாக்யா சொல்ல, அவங்க பேசுனது தப்பு தானேம்மான்னு இனியா கேட்குறாங்க. நான் பேசுனது அவருக்கு பிடிக்கல, பதிலுக்கு அவரும் ஏதோ பண்ணினாரு, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதை அப்படியே விட்டுறலாம் இனியா, நான் நடந்ததை பத்தி எதையும் யோசிக்கல, அதே மாதிரி நீ எதையும் யோசிக்க கூடாது, நீ சந்தோஷமா இரு இனியா, அதுதான் அம்மாவுக்கும் சந்தோஷம், வேற யார்கிட்டையும் நீ இதை பத்தி பேசலல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லைன்னு தலையாட்டுற இனியா கிட்ட, இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், அப்படியே விட்டு பார்த்துக்கலாங்கிறாங்க பாக்யா. நாம அதே மாதிரி 50 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம் இனியா, சரியான பாக்யா கேட்க, அழுதுகிட்டே சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க இனியா. மறுபடியும் தோல்ல கைய வச்சு, வருத்தப்படாத இனியா, அழாத, சும்மா இரு,
அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. இனியாவும் கோபியும் கார்ல வர்றாங்க. கொஞ்ச தூரம் வந்தவொடனே நிறுத்திட்டு, இனியாமா நானும் பார்க்குறேன், வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல, மூஞ்சியே ஏதோ டல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்த அம்மாவையும் பாட்டியையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா டேடிக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீனா நானே வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன்ல, எதுக்கு கேப்ல எல்லாம் வர்ற அப்படின்னு கோபி கேட்க, அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருந்தது, அதனாலதான் வந்தேங்கிறாங்க இனியா. அம்மா கிட்ட மட்டும்தான் சொல்லுவியா முக்கியமான விஷயம், ஏன் டேடி கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கோபி கேட்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி நான் சொல்லுவேன், ஆனால் நான் சொல்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும்னு சொல்லி என் மூக்கை உடைப்பீங்க அப்படின்னு இனியா சொல்ல, வாட் அப்படிங்கிறாரு கோபி. நம்ம வீட்டில் நிறைய விஷயம் எனக்கு தெரியாமல் நடக்குது, எனக்கு மட்டும் தெரியாமல் நடக்குது, என்னைய யாருமே ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு இனியா சொல்ல, வெயிட் வெயிட் வெயிட், என்னடா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் உனக்கு தெரியாம நடந்துச்சு சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறாரு கோபி. நிறைய நடக்குது டாடி, நான் சம்பந்தப்பட்ட விஷயமே எனக்கு தெரியாம நடக்குது அப்படின்னு இனியா சொல்ல, புரியும்படி பேசு அப்படின்னு கோபி சொல்ல, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை பத்தி தான் டாடி சொல்றேன் அப்படின்னு இனியா சொல்ல, அது எதுவுமே உனக்கு தெரியாம எதுவும் நடக்கலையே இனியாமா, ஓ அந்த கவுன்சிலர் தகராறு பிரச்சனையா அப்படின்னு கோபி கேட்க, இல்ல டாடி, புது ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேசல, அம்மாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேசுறேன். அந்த ஓனர் அந்த ரெஸ்டாரண்ட்டை வேற யாருக்கோ வித்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அத அங்கிள் தான் வாங்கினாருன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு இனியா கேட்க, ஒரு செகண்ட் அதிர்ச்சியா பாக்குற கோபி, யார் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது, உங்க மம்மியா, பாக்யா வந்து தப்பா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, அம்மாலாம் எதுவும் சொல்லவே இல்லை, என் மாமனாரு அவர் வாயால என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு இனியா சொல்ல, வாட் நீ என்னம்மா சொல்ற, சம்மந்தியா சொன்னாரு அப்படின்னு கோபி கேட்க, ஏன் டாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேக்குறாங்க இனியா. முதல்ல சம்மந்தி என்ன சொன்னாரு அதை சொல்லுங்கிறாரு கோபி. காலையில அங்கிளை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு டாடி அப்படின்னு ஆரம்பிக்கிற இனியா அங்க நடந்த கான்வர்சேஷனை சொல்றாங்க. நான் தான் ஈஸ்வரி ரெஸ்டாரண்டோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன்னு யாருக்கும் தெரியாதில்லன்னு அவர் வந்தவர்கிட்ட கேட்க, தெரியாது சார்னு அவர் சொன்னதையும், ஒரு 2-3 வருஷம் போகட்டும், அப்புறம் உங்ககிட்ட இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினதா கணக்கு காட்டி பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொன்னது எல்லாத்தையுமே இனியா சொல்லிட அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்க கோபி படார் படார்னு ஸ்டாரிங் அடிக்கிறாரு. டேமிட் டேமிட் டேமிட்னு கத்துறாரு. ஏன் டாடி உங்களுக்கு இது தெரியாதான்னு இனியா கேட்க, முகமெல்லாம் பயங்கரமா செவந்து போன கோபி சொன்னா, ஆரம்பத்திலேயே சொன்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா நாங்க நம்பல, நான் உன் மாமனார் கிட்ட போய் கேட்டேன், 2-3 தடவை கேட்டேன், ஆனா கதையை அப்படியே திருப்பிட்டாரு அப்படின்னு கோபி சொல்ல, அதனால அம்மா சொன்னதை நம்பாம அவர் சொன்னதை நம்புனீங்களா அப்படின்னு இனியா கேட்க, அந்த நேரத்துல யார நம்புறதுன்னு தெரியாம அந்த ஆள் சொன்னதை நம்பிட்டு ச்சே பாவம் பாக்யாங்கிறாரு கோபி. அம்மா கிட்ட கேட்டா எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா பேசுறாங்க, நீ சந்தோஷமா இருன்னு வேற சொல்றாங்க. இத்தனைக்கு பிறகு நான் எப்படி டாடி சந்தோஷமா இருக்க முடியும், கல்யாணத்துக்கு பிறகு நான் படிக்கலாம் வேலைக்கு போலான்னு தானே சொன்னாங்க, இப்ப கேட்டா அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க, வீட்லயே இருன்னு சொல்றாங்க டாடி. இது கூட பரவாயில்ல, அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு பிடிக்கலையாம், அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது செட் ஆகலையாம், அதை 2 நாள்ல மூட சொல்லி இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க கோபி, இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறாரு. எனக்காக 2 ரெஸ்டாரண்ட்டையும் பறி கொடுத்துட்ட, 3ஆவதையும் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றீங்களா டாடி? அம்மா எனக்காக அதையும் சந்தோஷமா செய்வாங்க தான், ஆனா என்னால அப்படி கேட்க முடியாது டாடி அப்படின்னு இனியா சொல்ல, என்ன இனியாமா நீ சொல்றது எதையுமே என்னால நம்பவே முடியல, ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல டாடி, கிளம்பி வந்துடலாமான்னு இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல, இன்னும் அதிர்ந்து போற கோபி, ஏய் நோ 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 நோ, இரு அவசரப்படாத, அதுக்குள்ள எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாத, ஓகே நாம பாத்துக்குவோம், ஓகே அந்த வீட்டுல யாரும் உன்னை கஷ்டப்படுத்தல, டார்ச்சர் பண்ணல அப்படின்னு கோபி கொஞ்சம் பயத்தோட கேட்க, இல்ல டாடிங்கிறாங்க இனியா. மாப்பிள்ள உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு கோபி கேட்க, அம்மா விஷயம் ரெஸ்டாரண்ட் விஷயம்னு வரும்போது மட்டும் அவர் ஃபேமிலியோட சேர்ந்துக்கிறாரு, மத்தபடி நல்லா தான் நடந்துக்கிறாரு. எவ்வளோ சொன்னேன் டாடி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு, நீங்க கேட்கவே இல்லை, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பிடிவாதமா இருந்தீங்க தானே அப்படின்னு இனியா கேட்க, கோபி தலையை குனிறாரு. இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும், அம்மாவோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண சொல்லிடட்டுமா, வேலைக்கே போகாம வீட்லயே இருந்துட்டட்டுமா அப்படின்னு இனியா அடுக்கடுக்கா கேட்க,
பெருமூச்சு எடுத்துட்டு இருக்க கோபி, அன்னைக்கு உங்க அம்மா சொன்னப்ப அத நாங்க நம்பல. அது எங்க தப்பு தான். சம்மந்தி எல்லாரையும் குழப்பி விட்டுட்டாரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பாரு, நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாத, எதை பத்தியும் யோசிக்காத, இத நான் பாத்துக்கிறேன், உன் மாமனார்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு கோபி சொல்ல, பேசுனா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இனியா கேட்க, பேசி தானே சரி பண்ண முடியும், பேசலாம், ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கோபி சொல்ல, அம்மாவை இந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணவே விடவே கூடாது டாடி அப்படின்னு இனியா சொல்ல, உன் அம்மாவோட ஹோட்டல் க்ளோஸ் ஆகாது. நான் இன்னைக்கே சுதாகர் கிட்ட பேசுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஓகே டேடி, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற கோபி பயங்கர டென்ஷனா காரை எடுக்கிறாரு. கோபி சுதாகர் வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்க, சார் காஃபின்னு ஒரு மெய்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க, எடுத்துக்கோங்க சார்னு அவங்க சொல்லிட்டு உள்ளர போயிடுறாங்க. கோபி அப்படியே உட்கார்ந்துருக்க, சுதாகர் வந்து, சம்மந்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்தேன், அதான் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டியதா போச்சு, சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர கோபி எழுந்து நின்று, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்றாரு. என்ன சம்மந்தி காஃபி குடிக்கலையான்னு சுதாகர் கேட்க, கோபி ஒன்னும் சொல்லாம பாக்குறாரு. ஆறி போயிருக்குமே, நான் வேற கொண்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சுதாகர் கேட்க, இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு கோபி சொல்ல, இனியா அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, தெரியும், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல, சொல்லுங்க சம்மந்தி அப்படின்னு சுதாகர் கேட்க, இனியா கிட்ட பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண சொன்னீங்களாமே அப்படின்னு கோபி மூஞ்சிக்கு நேரா கேட்டுட, சுதாகர் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.